ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னான்னு பார்க்கலாம். ஸோ மட்டன் கிரேவி சப்பாத்தி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா விசில் விட்டு வேக வச்சுருக்கிறேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்துக்கு லைட்டாக உப்பு. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தக்காளி போட்டதும் உப்பு ஆட் பண்ணால் தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். மஞ்சத்தூள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. மட்டன் மசாலா சேர்த்துனா அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் நல்லா வருதில்ல. ஸோ சிக்கன் மசாலா எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால அதை சேர்த்துருக்குறேன். குழம்பு மிளகா பொடி 1 ஸ்பூன். தனியா சேர்த்துக்கலாம். தனியா பவுடர் 2 ஸ்பூன். பாருங்க, இப்போ வேக வச்ச மட்டனை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த கிரேவி கூட மட்டன் நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, நல்ல கொதி வருது. இப்போ ஃபைனல் டச்சை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஓகே, கிரேவி ரெடி. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு இப்படி 2 கையிலும் சேர்த்து நல்லா அந்த முஷ்டியில் நல்லா அப்படி பிசைஞ்சு கொடுத்தா தான் எல்லா மாவும் நல்லா சேர்த்து அந்த பதம் வரும். நான் எண்ணெய் தடவி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். அப்படியே சுக்கா ரொட்டி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம மாவு எந்த அளவுக்கு பிசைறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா வெந்து எப்படி உப்பி வருதுன்னு. நல்ல லேயராக வந்திருக்கு.